ஜகதோம் ததகுதி புஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம் திருகுதகிடதிலிகிடதோம் ஜகதோம் தஜகதோம் ததகுதி புஜகதோம் தஜகதோம் ததகுதி புஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் மனித நாடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கொடான கொடி வணக்கங்கள். உலக மக்களுக்கு நன்மைக்காக ஒரு 10 நிமிஷம் வாஸ்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னால் என் தாய் தந்தையும் வணங்கி எனக்கு ஜோதிடம் நடத்திய குருமார்களையும் வணங்கி இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்து வணங்குகிறேன். குரு வாழ்க, குருவே துணை. இப்போ என்னென்னா சார், உலகத்தில் எவ்வளோ விதமான வீடு, கல்யாண மண்டபம், தனி எம்டி ஃப்ளாட், காலி மனை, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான வாஸ்துக்கள் இருக்குது. இப்போ காலி மனைக்கு போனால் அது என்ன சொல்லுது, வீடு கட்டின இடத்துக்கு போனால் அது என்ன சொல்லுது, அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு போனால் அந்த இடம் என்ன சொல்லுதுன்னு முதல்ல சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ ஒருத்தர் சொல்லுவார், ஒரு வீட்டு எஜமானன் சொல்லுவார், இந்த இடத்துல கல்யாண மண்டபம் கட்டினா தேவலாம் சார், இந்த இடத்துல ஒரு ஆசிரமம் கட்டினா தேவையில்ல, இந்த இடத்துல ஒரு பெரிய டைனிங் ஹால் கட்டினா தேவையில்ல, இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டினா தேவையில்ல. அந்த இடம் என்ன பொசிஷனை சொல்லுதுன்னு முதல்ல ஒரு வாஸ்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை செய்யணும். அந்த இடத்த போய் பார்த்தா தான் அது அதோடைய விஷயங்கள் தெரியும். அவங்க சொல்கிறதுக்கு இருந்த மாதிரி இருந்தாலும் கட்டிடலாம். அதை கட்டுறதில் வாஸ்துவில் இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு வீட்டில் வடகிழக்கு அப்படின்னா வடக்கு டைரக்ஷன், அந்த கிழக்கு டைரக்ஷன், ஈசானியம்னு பேர், சனி மூலன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி ஒரு வீட்டில் காத்தோட்டமா, காலியா, இல்லை போரு, மனை, கிணறு இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த வீடு சிறப்பாக இருக்கும். அந்த இடம் பிளாக் பண்ணி அடைச்சி, இல்லை குப்பை தொட்டி, செப்டி டேங்க் இந்த மாதிரிலாம் வச்சிடுறாங்க வடகிழக்கில். அந்த மாதிரிலாம் இருந்தால் அது தொந்தரவு ஏற்படுத்துது. ஏன் அதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம இப்போ ரொம்ப வீடு பார்க்க போகிற இடத்துல ரொம்ப வீட்டில் வடகிழக்குங்கிற பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பாயிண்ட். இது எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுங்க. உங்கள் வீடோ, உங்கள் ஆஃபீஸோ, உங்கள் இடமோ, நீங்கள் உட்காந்துருக்க இடமோ, உங்கள் பெட்ரூமோ, அந்த பெட்ரூமுக்கு வடகிழக்கு பகுதி எது? உங்கள் 4க்கு 4 ஒரு 10க்கு 10 ரூம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த பெட்ரூமில் வடகிழக்கு பகுதி எது? அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அந்த இடம் அந்த ஈசானியம் பாதிக்காமல் இருந்தால், மற்றதுக்குள்ள ரூமில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஈசானியம் பாதிக்காமல் இருந்தால் கரெக்டாக நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்ம முன்னோர்கள் சொன்ன வழி. ஈசானியங்கிற பகுதி பாதிக்கக்கூடாதுன்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா சார், ஒரு வீட்டில் ஒரு வீடுன்னு இருக்குது. இப்போ ரொம்ப பேர் வீட்டில் மெயின் வாசப்படி ராஜநிலை இருக்குது, அதுக்கு நேர் எண்டுக்கு பின் வாசல் இல்லை. ரொம்ப பேர் வீட்டில் பின் வாசல் இல்லை. அது பெரும்பாலான மெட்ராஸு, பெங்களூரு, சென்னை எல்லாம் சாதா வில்லேஜ்லேயே சில பேர் வீட்டில் இல்லை. இந்த மாதிரி இல்லாத வீடு எல்லாம் என்ன ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும்னா, நிச்சயம் அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றி அடையணும்னா அவங்களால முடியாது. அவங்கள உடலை கெடுக்கும், மனசை கெடுக்கும், வீட்டு எஜமானரை கெடுக்கும், அந்த இடம் பட்டா யார் பேரில் இருக்கோ அவங்கள கெடுக்கும். இது கெடுக்காமல் விடாது. இது 100% உண்மை. சப்போஸ் ஒருத்தர் மெட்ராஸில் 80 லட்சத்துக்கு வீடு வாங்கிக்கிறேன் சார், ஃப்ளாட்டில், அப்பார்ட்மெண்ட்டில், பெங்களூரில் 1 கோடிக்கு வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவார். அவர் வீட்டில் மெயின் வாசப்படி இருந்து அதுக்கு நேரம் பின்னாடி வாசப்படி இருந்தால் கொஞ்சோண்டு பால்கனி இருந்தால் அவர் தப்பிச்சுக்குவார். நடந்து போய் கொஞ்சோண்டு பால்கனி இருந்து அப்படி போகிற மாதிரி. பால்கனியே இல்லை, போனதையும் உள்ளே போனதையும் லெஃப்டில் திரும்பி ரூமு, ரைட்டில் திரும்பி ரூமு, 4 பெட்ரூம் ஃப்ளாட் சார், 5 பெட்ரூம் ஃப்ளாட் சார், 1 கோடி சார்னு வாங்கிடுவாங்க. இப்படிலாம் இருந்தால் சில விதமான தொந்தரவுகளை ஏற்படுத்துது. ஸோ இது ஒரு 2வது பாயிண்ட். வாஸ்துவில் ஒரு 2வது பாயிண்ட். 3வது சார், படி. ஒருத்தனுடைய வாழ்க்கையில் படின்னு சொன்னாங்க. அது வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் படின்னு. எந்த வீட்டில் முன்னாடி படி போடணும், எந்த வீட்டில் பின்னாடி படி போடணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அது படி என்ன அளவில் போடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. 2வது படியோட எண்ணிக்கைன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒத்தப்படையா ரெட்டப்படையான்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்படி போட்டால் நல்லது. வடக்கு வாசலுக்கு வடமேற்கு சைடில் போட்டால் ரொம்ப நல்லது. போடுறத லெஃப்டில் திரும்பி ரைட்டில் வலப்பக்கம் போகிற மாதிரியும் போடலாம், மேலே ஏறி லெஃப்டில் திரும்ப மாதிரியும் போடலாம். லெஃப்டில் ஏறி ரைட்டில் போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு 100 மார்க், இதுலன்னா ஒரு 80 மார்க், இப்படிலாம் ஒரு இது இருக்குது. எங்கே படி போகணுங்கிறது ஒரு ரொம்ப விஷயம். அடுத்தது சார், ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவி சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும், பணம் காசு தங்கணும் அப்படின்னு சொன்னா தென்மேற்கு மூலைங்கிறது ரொம்ப முக்கியம்.
அது உலகத்துக்கே எல்லாருக்கும் உள்ளது. ஒரு இடம்னு இருந்தால் தென்மேற்கு மூலை. இந்த தென்மேற்கு மூலைங்கிறது குபேர மூலைன்னு பேர். பணப்பெட்டகம், பீரோலு, கட்லு, படுக்கை இதெல்லாம் வச்சுக்கிற இடம் அது. தென்மேற்கு மூலை ஒரு மனிதன் கல்யாணம் ஆகி முதல்ல கல்யாணம் ஆகி போய் தென்மேற்கு மூலையில் இருந்தால் அது சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும் அந்த இடம். ஒரு தென்மேற்கு மூலை வடமேற்கு மூலைங்கிறது சில வீட்டில் பெட்ரூம்க்கு யூஸ் பண்ணுவாங்க. முதல் தரம் வந்து தென்மேற்கு மூலை வந்து சிறப்பாக இருக்கும், பணப்பெட்டகம், பெட்ரூம் எல்லாம் இருக்கிறது. இப்படி இருந்தால் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த தென்மேற்கு மூலைங்கிறது வந்து 4வதா ஒருத்தவங்க கணவன் மனைவி நிம்மதியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு. 5வதா இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சார், அவ்வளோதான். இந்த வாஸ்தோட மேட்ரு இந்த 5 பாயிண்ட் தான். இந்த கிச்சன், தென்கிழக்குங்கிற மூலை கிச்சனுங்கிற பகுதி ஒரு வீட்டில் நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். அந்த இடத்துல வீடு கட் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல நிலம் வச்சுருப்பாங்க, நிலம் இதாகிருக்கும், இல்லை அந்த இடத்துல கொஞ்சம் குறுகலாக இருக்கும், கிராஸாக இருக்கும், அந்த இடத்துல விரிசல் விட்டுருக்கும் தென்கிழக்கில் மனைவி சமைக்கிறதுல. நீங்கள் அன்றைக்கி இந்த மாதிரி வீட்டிலலாம் பாருங்கள், தென்கிழக்கு பகுதி கிச்சன் பகுதி பாதிக்கப்பட்ட சில பேர் என்ன செய்வாங்க, தென்கிழக்கு மூலையில் போய் போரை போட்டிருப்பாங்க. போர் இடம் கிடைக்கல சார், அங்கே தான் இருக்குன்னு அடிச்சிருப்பாங்க. அந்த வீடெல்லாம் சமைப்பாங்க, சாப்பாடு ருசியாக இருக்காது. இல்லை சமைப்பாங்க, புருஷன் ஒரு நேரத்தில் வந்து சாப்பிடுவாரு, கணவர் ஒரு நேரத்தில் வந்து சாப்பிடுவாரு, மனைவி ஒரு நேரத்தில் வந்து மாறி மாறி நடக்கும். ஒத்துமையாக குடும்பம் உட்காந்து அங்கே சாப்பிட்றதுக்கு இல்லை. கடைசியாக ஒரு பாயிண்ட் சார், பிரபஞ்சம். அதாவது வந்து இந்த வீட்டோட மைய பகுதி பிரம்மஸ்தானம்னு பேர். அந்த இடத்துல நல்ல வைப்ரேஷனோட அந்த வீடு இருந்துச்சுன்னா அந்த வீடு சிறப்பாக இருக்கும். ஒரு மனிதன் எவ்வளோ சம்பாதிச்சாலும், எத்தனை கோடி சம்பாதிச்சாலும், அவனை நம்ம வீட்டு எஜமான் நம்ம வீட்டை விட்டு வெளில போனது நம்ம எஜமான் எப்போ வருவாருன்னு வீட்டோட ராஜ நிலை காத்துக்கிட்டு இருக்கு சார். எப்போ வருவாருன்னு. அப்போ அந்த வீட்டோட ராஜ நிலை சரியாக இருந்தால் அவர் தப்பிச்சுக்குவார் சார். அதாவது முன்னோர்கள் காலத்தில், பழைய ராஜராஜ சோழன் காலத்தில் ராஜநிலை அளவுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த அளவுபடி கட்டினவங்கலாம் நல்லா இருக்காங்க, சிறப்பாக வாழ்கிறாங்க, பேரும் போகணும் அடைஞ்சாங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஒத்த கதவு போட்டுக்கிறாங்க, அட்டாச் ஜன்னல் வச்சுக்கிறாங்க, நிறையா இருக்குது சார். அது இப்போ உள்ள காலத்தில் சொல்ல வேண்டியதில்லை. பட் அளவு சரியாக இருந்தால், ராஜநிலை சரியாக இருந்தால் அவங்க சிறப்பாக வாழ்கிறாங்க. இல்லை சில சரியா இல்லாத வீட்டில் பிரச்சனையாக இருக்காங்க. இப்போ சில பேருக்கு நிலம் சரியில்லாத வீட்டில் சூரிய நல்ல சந்திரன் அப்படி மாறி இருந்தால் கூட ராஜநிலை அளவு சரியாக இருந்தால் அவங்க நல்லா இருக்காங்க சார், தப்பிச்சுக்கிறாங்க. அதனால் ஒரு வீட்டில் ராஜநிலை முக்கியம். அது நேர் எண்டுக்கு எண்டு பின் எண்டு பின்னலை வேண்டும். இந்த மாதிரி இந்த வடகிழக்கு மூலைங்கிறது ரொம்ப 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 அந்த இடத்துல தண்ணி இருக்கணும், இல்லை ஒரு தண்ணி ஃபால்ஸ் மாதிரி ஊற்றணும், இல்லை போர் இருக்கணும், டேங்கர் இல்லை சுத்தமாக இருக்கணும், எம்டி. இப்போ நல்ல காற்று அங்கே வரணும். ஈசானிங்கிறது ஒரு பகுதி சிவன் பாகங்கிறேன். அதனால் வந்து அந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி ஒரு மனிதனுடைய ஒரு வீட்டுக்குள்ள தெம்பை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம முன்னோர்களோட ஆய்வு. இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய வாஸ்து. இந்த வாஸ்துக்கும் கீழே ஒரு மேட்டர் இருக்குது. அப்படி என்னன்னா, இந்த பிரபஞ்சம் அந்த வீட்டு மண் என்ன சொல்லுது, அந்த பூமி என்ன சொல்லுது, அந்த பூமியோட தரம் என்ன, அதில் வீடு கட்டலாமா, பணம் வருமா, அந்த வீட்டு எஜமான அந்த மண் சரியாக வருமா, வாழுமா, ஃபேமிலி ஒற்றுமையாக இருப்பாங்களா, குழந்தை குட்டி உண்டாகுமா. இப்போ ரொம்ப பேர் சார் கிரானைட் கல் போட்டு சார் பெட்ரூமில் கிச்சனில் எல்லா நிலையும் வைக்கிறாங்க சார், கீழே அடிப்படை வைக்க மாட்டேங்கிறாங்க சார். ரொம்ப மிகப்பெரிய தவறு பண்ணுறாங்க சார். அடிப்படை இருந்தால் தான் சார் வீட்டில் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப பேர் கல் அழகாக போகுதுன்னு சிதை மட்டும் வச்சுறாங்க, படி வைக்க மாட்டேங்கிறாங்க சார். அந்த காலத்தில் எல்லா வீட்லையும் பாருங்க படி இருக்கும், சின்ன சின்ன ரூமாக இருந்தாலும் படி வச்சு தான் கட்டியிருப்பாங்க. அதனால வந்து அது மாதிரி கதவு ஒத்த கதவு போட்டுக்கிறாங்க சார். ரெட்டை கதவு தான் போடணும், முன்னாடி ரெட்டை கதவு போடணும், பின்னாடி ரெட்டை கதவு போடணும். தாய் தந்தைங்கிறத ஒரு ஆண் பெண் வாழ்றது தான் குடும்பம், சன்னியாசி வாழ்றது குடும்பம் இல்லை. கதவு எதுக்கு கேட்குறாங்கன்னா, தாய் தந்தை ஆண் பெண் ஒரு நில 4ன்னா கதவு 2, பின்பக்கமும் கதவு 2 தான் போடணும். இப்படி இருந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். வீட்டோட வந்து வாழ்நாள் முழுவதும் அந்த வீட்டுக்கார எஜமான எந்த ஊருக்கு போய் எவ்வளோ வேலை கஷ்டப்பட்டு வெளிநாடு போய் கொண்டு கஷ்டப்பட்டு வந்தாலும் வீடு வந்து சேர்ந்தால் அந்த வீடு அவர் நிம்மதியாக சேர்க்கும். 10 நாள் கூட போய் வெளியூரில் சம்பாதிச்சுட்டு வரலாம். கொண்டு வர்ற பணத்தை வீட்டுக்கு வந்து நிம்மதியாக செலவு பண்ணி நிம்மதியாக சாப்பிடணும்னா ஒருத்தருடைய அந்த காலத்தில் வீட்டு வந்து எஜமான் வந்து நல்லா இருக்காருன்னா, எஜமான் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த வீடு கட்டி நல்லா இருக்காருன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஐயா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாவே அவர் வீடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த காலத்தில் இப்போ வீடு ஒரு ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்ததான் வந்து வண்டி வாகனம் நிறைய சொல்கிறாங்க. பட் வாகனம் இருக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப. இப்போ வாகன நம்பர் சரியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வீடு வந்து நல்லா இருந்தால் நீங்கள் எப்பவும் தப்பிச்சுக்கலாம், ஜெயிக்கலாம். இது வாஸ்துல இருக்கிற ஒரு 5 விஷயம் சார், சிம்பிளாக சொல்லியிருக்கேன். மற்றபடி உலக மக்கள் ஏதாவது என்னுடைய தொடர்புக்கு வேணும்னா, நம்பர் வேணும்னா, உங்களுக்கு வாஸ்துபடி ஏதாவது தகவல் வேணும்னா என் நம்பரை கால் பண்ணுங்கள். கீழே நம்பர் போகும். என்னுடைய நம்பர் வந்து தஞ்சை மாவட்டம்
பாபநாசம் என்னுடைய ஊர். நான் ராஜநிலை ஜோதிடர் எல்ஜி அசோக் ராஜா என்னுடைய பேர். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9787908888 என்னுடைய நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். சப்போஸ் கால் எடுக்கலைன்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை கூப்பிட்டு உடனே பேசுகிறேன். எப்போ இருந்தாலும் நான் பேசுகிறேன். மிக்க நன்றி சார். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நன்றி.